நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மாக்கள் வந்து யாருக்கு குழந்தைகளா பிறக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாபிக்ல பேசணும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணலாம். சிலர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நாட் ஃபார் த சேக் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், பட் பகுத்தறிவு உள்ளவங்க படிச்சவங்க அவங்களே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஆன்மாக்கள் வந்து பெற்றோர்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு ஆன்மா ஒரு கொலைகாரனை, ஒரு குடிகாரனை, இல்ல ஒரு கொலைகார அம்மாவை, இல்ல ஒரு கேரக்டர் சரியில்லாத ஒரு அப்பாவை எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன்னா ஆன்மாக்களுக்கு ஃபியூச்சர் தெரியும், அவங்களுடைய லைஃப் இப்படி இப்படிதான் இருக்கணும், இதான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் வருவாங்க, பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப எப்படி அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கு அவங்க வந்து சில பாடங்களை கஷ்டப்பட்டு சில பாடங்களை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்தால்தான் முடியும் அப்படின்றதுனால வந்து அவங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பெடுத்து நம்ம பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களா நம்ம பிறக்கிறோம். பிறந்த உடனே நம்ம பெரிய அறிவாளி ஆயிடுறது இல்லை, எல்லா விஷயமும் உடனே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஈவன் அனிமல்ஸ் கூட பிறந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல எழுந்திருச்சு நின்றது, நடந்துருது, ஓடிடுது. ஆனா நம்மளால அதெல்லாம் செய்ய முடியறது இல்லை. சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப நம்ம நிறைய ஃபூலிஷா பிஹேவ் பண்ணிருக்கிறோம், நிறைய அடம் பண்ணிருக்கிறோம், நிறைய தவறுகள் பண்ணிருக்கிறோம், நிறைய உளறி இருக்கிறோம், யாருக்குமே எதுவுமே கொடுக்காம நிறைய செல்ஃபிஷா இருந்திருக்கிறோம். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப பேஷண்டா, ரொம்ப டாலரண்டா இருந்திருக்கிறாங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கிறாங்க, நமக்கு தெரியாத நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்காங்க. பெற்றவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வந்து செல்ஃபிஷா, முட்டாள்தனமா பேசுற மாதிரி, அதே மாதிரி ரொம்ப கர்வமா நடந்துக்கிற மாதிரி, யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி, ரொம்ப அடமெண்டா ஸ்டப்பானா இருக்கிற மாதிரி, சமாளிக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. ஐ ஹவ் சீன் சில்ட்ரன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு தியர் பேரண்ட்ஸ். ஒரு வளர்ந்து 20-25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, ஏன் என்னை நீ அப்படி வளர்க்கல, ஏன் என்னை அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, ஏன் என்னை இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி நான் இருக்கிறேன், உன்னாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிலாம் பேரண்ட்ஸை வந்து அவங்க வந்து பிளேம் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருந்தாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய குட்டிகளை சிங்கமா வளர்க்குது, சிங்க குட்டியா வளர்க்குது. ஒரு பசு தன்னுடைய குட்டியை வந்து பசுவா தான் வளர்க்க முடியும். பசு வந்து நீ ஏன் என்னைய சிங்கமா நீ வளர்க்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ அன்னைக்கு தேதிக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருந்தாங்க, என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாங்க, என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாங்கன்றத பொறுத்து தான் அவங்க வந்து உங்களை பிரிங் அப் பண்ண முடியும். இன்னும் மிக முக்கியமா நம்மளுடைய பெற்றோர்களை நாம வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது.